வணக்கம்ப்பா. டிஎன்பிசியில் கேட்கப்பட்ட கொஸ்டின் தான் இங்கே பார்த்துட்ருக்கோம். இதில் நமக்கு சுருக்குகளில் 2 சம் பார்ப்போம். ஃபஸ்ட்டு 20 ப்ளஸ் ப்ராக்கெட் 8 பெருக்கல் 2 ப்ளஸ் கனம் ப்ராக்கெட் அதுக்குள்ளே ப்ராக்கெட் 6 பெருக்கல் 3 மைனஸ் ப்ராக்கெட் 10 வகுத்தல் 5 அடைப்பு ப்ராக்கெட் கனம் ப்ராக்கெட் 2 கொடுத்துருக்காங்க. இப்படிப்பட்ட சம் இருந்துச்சுன்னா நம்ம இதில் என்ன பயன்படுத்துவோம்னா போர்ட் மாஸ்ங்கிற விதியை பயன்படுத்த போகிறோம். சரியா? போர்ட் மாஸ்ங்கிறது பிங்கிறது ப்ராக்கெட்டை குறிக்கும், ஓங்கிறது ஆஃப், இன்னு, ஆளுங்கிறது இது எல்லாமே பெருக்கல்ல வரும். டிங்கிறது டிவிஷன் வகுத்தல், எம்ங்கிறது மல்டிப்ளிகேஷன், ஏங்கிறது அடிஷன், எஸ்ங்கிறது சப்ராக்ஷன். இந்த சம்க்கு இதை பயன்படுத்தி தான் செய்கிறோம். சரியா? இதில் ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டை தான் ஃபஸ்ட்டு முடிக்கணும். அடுத்து ஆஃப் இருந்துச்சுன்னா பெருக்கலை முடிக்கணும். அடுத்து வகுத்தல், பெருக்கல், கூட்டல், லாஸ்ட்டு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், கழிக்க போகிறோம். சரியா? இப்போ பாருங்கள், நமக்கு இங்கே எத்தனை ப்ராக்கெட் இருக்குது பாருங்கள். இதில் என்ன செய்யணும், ஃபஸ்ட்டு இதை அப்படியே வச்சுக்கலாம். இந்த 20 வெளியே இருக்கிறத அப்படியே எழுதிக்கோங்க. 20 ப்ளஸ் இந்த ஃபஸ்ட்டு இருக்கிற ப்ராக்கெட் அப்படியே இருக்கட்டும். ஏன்னா ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிற ப்ராக்கெட்டை தான் நம்ம ஃபஸ்ட்டு சுருக்கணும். சரியா? அப்போனா 8 பெருக்கல் 2 அப்படியே போட்டுக்கோங்கப்பா. ப்ளஸ் ப்ராக்கெட் இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்க 2 ப்ராக்கெட் ஃபஸ்ட்டு முடிப்போம். இப்போ பாருங்கள், இதை பெருக்குவோம். 6 3 18 கழித்தால் இந்த ப்ராக்கெட் பாருங்கள் 10 வகுத்தல் 5 இருக்குது. அப்போ இதுக்குள்ளே என்ன வரும், 2 10 10 வகுத்தல் 5னா 1 5 5 2 10. அப்போ இங்கே 2. சரியா? இப்போ நாம் இந்த கனம் ப்ராக்கெட் இதுக்கு முடிக்கிறோம். அதுக்கடுத்து இன்னொரு ப்ராக்கெட் இருக்கா, இது க்ளோஸ். அடுத்து 20 ப்ளஸ் இப்போயும் ப்ராக்கெட் போட்டுக்கோங்க. இது என்ன இருக்கட்டும், அப்படியே இருக்கணும்ப்பா. இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிற ப்ராக்கெட்டை ஃபஸ்ட்டு முடிக்க போகிறோம். அப்போனா 8 பெருக்கல் 2 ப்ளஸ் 18 2 போச்சு, நமக்கு என்ன கிடைக்கும், 16. ஓகேவா? உங்களுக்கு ஒரே மாதிரி தான் ஆன்சர் வராப்பில் தெரியும். ஆனால் அப்படி செய்யக்கூடாது. நம்ம ஃபஸ்ட்டு ஒவ்வொன்றா எடுத்து ஒவ்வொரு ப்ராக்கெட்டாக முடிச்சுக்கிட்டே வரணும். இப்போ பாருங்கள், அடுத்து ப்ராக்கெட் இப்போ பெருக்கல் இருக்குது, கூட்டல் இருக்குது. சரியா? அப்புறம் இதில் ஃபஸ்ட்டு செய்யணும், நம்ம ஃபஸ்ட்டு மல்டிப்ளிகேஷன், அடுத்து தான் அடிஷன் பண்ணணும். ஃபஸ்ட்டு பெருக்க பாருங்கள், 8 16, அடுத்து ப்ளஸ் 16. ஓகேவா? நம்ம இப்படி செய்வோம் அப்படின்னு உங்களுக்கு தோணும், ஆனால் அப்படி பண்ணக்கூடாது. சரியானப்போ ஃபஸ்ட்டு இதை முடிச்சுட்டு அதுக்கடுத்து தான் இதை தொடணும். சரியா? இப்போ பாருங்கள், இங்கே நமக்கு என்ன வருது, 20 ப்ளஸ் ப்ராக்கெட் இப்போ ஒரு ப்ராக்கெட்டாக கொண்டு வந்துட்டோமா. நமக்கு எத்தனை ப்ராக்கெட்டாக இருந்தது, இப்போ ஒரு ப்ராக்கெட் கொண்டு வந்தாச்சு. இப்போ இது ரெண்டையும் கூட்டினா நமக்கு என்ன கிடைக்குது, 32. அப்போ நான் 20யும் 32யும் நம்ம கூட்டினா நமக்கு கிடைக்கப்படுற ஆன்சர் 52. அப்போ இங்கே 52ங்கிறது தான் சரியான விடை. ஓகேவாம்மா? ரொம்ப சிம்பிள் தான். நம்ம போர்ட் மாஸ்ங்கிற விதியை பயன்படுத்தி செஞ்சோம்னா ஈஸியாக பண்ணிடலாம். சரியா? அடுத்து 2ஆவது கணக்கு, அட்டு என்பது பெருக்கல், சி என்பது வகுத்தல். இங்கே ப்ரெசன்டேஜ் கொடுத்துருக்காங்களா, இது நம்ம வகுத்தல் சொல்ல மாட்டோம். ப்ரெசன்டேஜ் சிம்பிள் என்பது ப்ளஸ் மற்றும் டாலர் சிம்பிள் இது என்பது மைனஸ் எனில் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், இதை என்னுடைய மதிப்பு கேட்டிருக்காங்க. சரியா? இப்போ இங்கே நம்பர் சி இருக்குது, நம்பருக்கு நடுவில் என்னமா இருக்குது, இந்த அடையாளம் இருக்குது. இந்த அடையாளத்தை நம்ம என்ன பண்ண போகிறோம், அவங்க கொடுத்த சிம்பிளுக்கு மாற்றி எழுதுறோம். ஃபஸ்ட்டு அட்டுங்கிறது என்ன கொடுத்துருக்காங்க, நமக்கு பெருக்கல், சிங்கிறது வகுத்தல். சரியா? ப்ரெசன்டேஜுங்கிறது கூட்டல் போட்டுக்க சொல்லியிருக்காங்க, டாலருங்கிறது மைனஸில் போட சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அப்படின்னா நம்ம போட்டோம்னா நமக்கு என்ன வருது, 6 வகுத்தல் பற்றி கூட்டல், இந்த அடையாளத்தில் நான் மாற்றி போட்டுவிட்டேன். சரியா? இப்போ நம்ம இதில் என்ன செய்ய போகிறோம், ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், போர்ட் மாஸ் விதியை சொல்லியிருக்கோமா, BOD MAS. ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா ப்ராக்கெட் இருந்தால் ப்ராக்கெட் பார்க்கணும், ஆஃப் அப்படின்னுச்சுன்னா அது பெருக்கல், அதை செய்யணும். அப்படி இல்லைன்னா அடுத்து பாருங்கள், டி வகுத்தல், வகுத்தல் பெருக்கல் கூட்டல் கழித்தல் லாஸ்ட். சரி? அப்போ இங்கே என்ன அடையாளம் இருக்குது பாருங்கள், ஃபஸ்ட்டு நமக்கு கூட்டல் இருக்குது, வகுத்தல் இருக்குது, பெருக்கல் இருக்குது, கழித்தல். அப்படின்னா நம்ம இதில் ஃபஸ்ட்டு பண்ண போகிறது வகுத்தல், இது ரெண்டையும் தான் வகுக்கணும். ஓகேவா? சரி, மற்ற நம்பர் அப்படியே போட்டுருவோம். 6 கூட்டல், இப்போ பாருங்கள் 3 எப்படி எத்தனை சொன்னால் 4 12, 4 பெருக்கல் 8 மைனஸ் 3. இப்போ நமக்கு என்ன இருக்குது, ப்ளஸ் இருக்குது, பெருக்கல் இருக்குது, மைனஸ் இருக்குது. சரியா? அப்புறம் இதில் ரெண்டையும் பெருக்கலை ஃபஸ்ட்டு பண்ணணும். ஃபஸ்ட்டு 6 கூட்டல் என்னாங்க 32 மைனஸ் 3. இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம், கூட்ட போகிறோம், கழிக்க போகிறோமா பார்த்தா கூட்டணும். கூட்டினா நமக்கு என்ன வருது, 38 மைனஸ் 3. சரியாப்பா? இப்போ நமக்கு இருக்கிறது ஒரே ஒரு சிம்பிள் தான். நம்ம பல அடையாளம் இருந்துச்சா, இப்போ ஒரே ஒரு அடையாளம் கொண்டு வந்துட்டோம். 38லேருந்து 3 கழிச்சா ஆன்சர் 35.
அப்போ இதனுடைய விடை என்ன வருது நமக்கு 35ங்கிறது ரொம்ப சிம்பிள். கணக்கு ரொம்ப ரொம்ப ஈஸி. நம்ம புரிஞ்சுக்கிட்டே போட்டு வந்தோம்னா அழகாக நம்ம டிஎன்பிசினா 25க்கு 20 மார்க் எடுக்கலாம். தேங்க்யூப்பா.